உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுதான் விசாரிக்க வேண்டும் என்று சமூக நீதிக்கு எதிரான ஜெயலலிதாவால் தாக்கப்பட்ட மண்டை உடைக்கப்பட்ட விஜயனை திமுக வழக்கறிஞரை வைத்திருக்கு. அண்ணாமலை இப்போ கடந்த 10 நாளைக்கு முன்பு திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலம், கோயில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது நேருடைய தம்பி மணிவண்ணனால். இதுக்கு அண்ணாமலை அறிக்கையை விடலை, அண்ணாமலை தலையிடலை. அதுக்காக 10 கோடி ரூபா அவர் கைமாறி. ஜக்கி சொன்னால் மோடி அங்கே டான்ஸ் ஆடுவார், அமித்ஷா அங்கே குத்தாட்டம் போடுவார், டெல்லி தலைவர்கள் பூரா எங்கே வருவாங்க, ஜனாதிபதி பேட்டரி காரில் ஓட்டும், அந்த குலைகார கஞ்சா குடிக்கிற ஜக்கி ஓட்டிட்டு போவார். இதெல்லாம் நேருவை காப்பாற்றியது. இதை விட இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன். அவர் வீட்டில் ஒரு பஸ் கம்பெனிக்காரன், பாடி கட்டுற கம்பெனிக்காரன் குற்றால அறிவிப்பே அவருடைய குளியலறையில் வச்சுருந்தான், கவர்மெண்ட் எஸ்டேட்டில். அந்த வீட்டுக்கு திமுக ஆட்சி முடிஞ்சோடனையும் அடுத்து போனது யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு நபர் தான், G² பாலா. அவங்கள்ட்ட எப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 4 மாநிலத்திலையும் இப்படி ஒரு 50,000 கோடி 1 லட்சம் கோடி இப்படி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன? மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டாஸ்மாக் ரைடு நடந்துச்சு, இடி ரைடு நடந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்கள் தொடர்பான பல இடங்களில் இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக TVH அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துலேயும் இது நடந்துக்கிட்டு இருக்குது. KN நேரு வீடுகள்லையும் நடந்துருக்கு. அவருடைய மகன் அருண் நேரு அவர்கள் வீட்லேயும் இந்த இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சில செய்திகளில் சொல்லப்படுது. என்ன நடக்குது, எதனால் இப்போ KN நேரு சம்பந்தமான இடங்களில் பல இடி ரைட் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன காரணம் சார்? இல்லை, இந்த விஷன் 200 திமுகவினுடைய 26 தேர்தலுக்கான திட்டமிடல். இது 100 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து அவர்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நேருவிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய வடபகுதி. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேர் மட்டும்தான் முதலமைச்சருக்கு சொன்ன வேலையை செய்து முடிக்கிற நபர்கள், தளபதிகள். அப்போது இந்த தளபதிகளை நம்பித்தான் திமுகவினுடைய எதிர்காலமே இருக்குது. அதில் ஒருவர் செந்தில் பாலாஜி. அவருக்கு 1000 கோடி ரூபாய் வருமானத்தை மீறி வரி ஏய்ப்பு, வருமானம் முறைகேடாக அரசை ஏமாற்றியது ஒரு வழக்கு இப்போ அவர் மேலே பதியப்பட்டு அந்த வழக்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் நீதியரசர் சுப்பிரமணியம் விசாரிக்கக்கூடாது. அவருடைய சகோதரர் எங்களுக்கு ஒரு எதிரான மனநிலையில் இருக்கார். இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று தான் விசாரிக்க வேண்டும் என்று சமூக நீதிக்கு எதிரான ஜெயலலிதாவால் தாக்கப்பட்ட மண்டை உடைக்கப்பட்ட விஜயனை திமுக வழக்கறிஞரை வைத்திருக்கு. எதுக்குன்னா இந்த வழக்கில் டெல்லி லாபிகளை பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைப்பதற்காக பல கோடிகள் பேரம் பேசப்பட்டு அது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேருவை பொறுத்தவரை 471 நாள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது அந்த கொங்கு மண்டலம் பொறுப்பாளராக கொடுக்கப்பட்ட நபர் தான் நேரு. இப்போ இந்த நேரு தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் வரை செலவு செய்து 100 கோடிக்கு 2500 கோடி ரூபாய் செலவு செய்து வெற்றி பெறக்கூடிய அனைத்து கலைகளையும் அறிந்தவர். இதுதான் இப்போ திமுகவினுடைய 2 முதுகெலும்புகள். இந்த முதுகெலும்புகளை முடக்கிவிட்டால் திமுகவை முடக்கிவிடலாம். ஏன்னா இப்போ டெல்லியில் RSS பிஜேபியினுடைய சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷாவையும் மோடியும் நீங்கள் அங்கு வருகிற அகில இந்திய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் மோடி அமித்ஷா வறுத்தெடுக்கிறாங்க. எப்படி வறுத்தெடுக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியின் 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 40 பேர் எங்கேருந்து வர்றாங்க?
தமிழ்நாட்டிலிருந்து வர்றாங்க. அப்போது பாதிக்கு கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாட்டிலிருந்து தான் வர்றாங்க. அங்கே ஏன் இவ்வளவு வலுவாக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவும் வலுவாக அங்கே உங்களுக்கு கட்சி கிடச்சிருந்தது எது? அதிமுக. இதை வைத்துக்கொண்டு திமுகவை ஏன் நீங்கள் எதிர்க்க முடியல? அண்ணாமலையுடைய பதவி பறிபோவதற்கு காரணமே திமுகவோடு நெருக்கமாக இருக்கிறார். அண்ணாமலை இப்போ கடந்த 10 நாளைக்கு முன்பு திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலம், கோயில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது நேருடைய தம்பி மணிவண்ணனால். இதுக்கு அண்ணாமலை அறிக்கையை விடலை, அண்ணாமலை தலையிடலை. அதுக்காக 10 கோடி ரூபா அவர் கைமாறி இருக்கு அண்ணாமலை நேருவை எதிர்த்து திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3 எல்லாம் சொல்கிற அண்ணாமலை பிரம்மாண்டமாக எங்கள் சென்னை தமிழ்நாடு முழுக்க வானுயர நிமிர்ந்து நிற்குது காவேரி மருத்துவமனை. பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசு லஞ்சமாக அரசு உள்ளாட்சித்துறையில் லஞ்சமாக பெற்ற பணம் தான் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அது ஸ்டாலினுக்கு தெரியும், ஆனால் அண்ணாமலைக்கு தெரியணுமா இல்லையா? அண்ணாமலை அதை தலையிடுவதே இல்லை. அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் ட்ரூ வேல்யூ, நேருவுடைய நிறுவனம். நேருடைய சகோதரி மகன் தான் நெப்போலியன். பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கார். அப்போ இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கு இப்போ தான் தெரியுமா? திடீர்னு வந்திருக்காங்க. ஏன்னா அரசியல் சூடு பிடிக்கிற பொழுது திமுக கடுமையாக வெற்றி பெற்றோம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 200 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுக்கு வலுவாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதை உடைக்கணும். அதை வலுவாக கிடைப்பதற்கான ஆட்கள் செந்தில் பாலாஜியும் நேருவும் தான். வேறு யாரும் இதை இவ்வளவு வலுவாக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து வெற்றி பெற வைக்கக்கூடிய அரசு இலாக்காவை பயன்படுத்தி ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்து முதலீடு பண்ணக்கூடிய அத்தனை ஆற்றலும் பெற்றவர்கள் யார்? நேருவும் செந்தில் பாலாஜி. அதனால தான் அவருக்கு டாஸ்மாக் இடி, இவருக்கு வந்து இப்போ நேரடியான இவருடைய சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இடி வர இடி. அப்போது அரசியல் சூடு பிடிக்க அமலாக்கத்துறையும் ஏவி விடப்படுதல் சூடு பிடிக்கும். 2வது எடப்பாடி வேலுமணியை காப்பாற்றுவதும் நேரு தான். அதனால தான் இத்தனை நாள் நேருவை பிஜேபி காப்பாற்றுச்சு. வேலுமணியை காப்பாற்றுவது நேரு என்ன தொடர்பு? அருமையான கேள்வி. என்னன்னா, முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி, இந்நாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு. முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 200 வழக்கு அறப்போர் இயக்க ஜெயராம உள்ளாட்சித்துறை நோக்கி வழக்கு பதிவு செஞ்சுருக்கார். நீதிமன்றத்துக்கு போவதற்கு திமுகவுடைய கட்டுப்பாடு இருக்கிற விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு நகர்த்தவே மாட்டேங்கிறாங்க. யாருடைய ஆலோசனை? நேருவுடைய ஆலோசனை. நேரு தான் அதை நகர்த்தாமல் பார்த்து கொள்கிறார். ஏன்னா தன் மீது இருக்கிற வழக்குகளை பாயாமல் பார்த்து கொள்வது வேலுமணி மூலம். ஜக்கி சொன்னால் மோடி அங்கே டான்ஸ் ஆடுவார், அமித்ஷா அங்கே குத்தாட்டம் போடுவார். டெல்லி தலைவர்கள் பூரா எங்கே வருவாங்க? ஜனாதிபதி பேட்டரி காரில் ஓட்டும், அந்த குலைகார கஞ்சா குடிக்கிற ஜக்கி ஓட்டிட்டு போவார். இதெல்லாம் நேருவை காப்பாற்றியது. இதை விட இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன். கோவையை சுற்றி இருக்கக்கூடிய மின்மக மயானம் 28. இந்த 28 மின் மயானங்களும் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி இருந்த பொழுது ஜக்கிக்கு தாரை வார்க்கப்பட்டது. இன்று வரை ஜக்கியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 500 ரூபாய்க்கு அரசு மின்மயானமாக உள்ளாட்சித்துறை கீழ் இருந்த மின்மயானம் இன்னைக்கு 25,000. ஏன்? இறந்து போனவன் தரப்பிலிருந்து ஜக்கி ஆட்கள் பேசுவாங்க. இறந்து போனவரை நாங்கள் கைலாயத்தில் உள்ள போய் கரைச்சிருவோம், இமயமலை மீது அவருடைய சாம்பலை தூவிடுவோம், காசியில் கரைச்சிருவோம், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்துமா கடல் 3 கூடுற முக்கடல் சந்திக்கிற கன்னியாகுமரியில் கரைச்சிடுவோம், ராமேஸ்வரத்தில் எரிச்சிடுவோம். அப்போது இறந்து போன குடும்பம் நினைக்குது, நம்ம இறந்து போன அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டி, அம்மா, அப்பா எல்லாம் சொர்க்கத்துக்கு நேரடியாக ஜக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடுவாங்க. இப்படியாக ஒரு கற்பனை மூட நம்பிக்கை விதைத்து 25,000 ரூபா வசூல் இன்னைக்கு வரைக்கும் ஜக்கியிடமிருந்து பறிக்கப்படவில்லை. நேரு பதிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் பறிக்கலைன்னா வேலுமணி இவரை காப்பாற்றுகிறார், இவர் வேலுமணியை காப்பாற்றுகிறார். இந்த தொடர்பு சங்கிலி தொடர்பு. இன்று வரை பிஜேபி நேரு மீது பாயாததுக்கு காரணம் அதுதான்.
இப்போ மோடியுடைய கோபம் எடப்பாடி மீது. எடப்பாடி மீது. ஏன்னா கூட்டணி இன்னும் ஒத்துழைக்க மறுக்கிறார். இன்னும் மறுக்கிறார். ஏன் மறுத்து பார்க்கல? 6ஆம் தேதி வந்து பார்க்கல. நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்த மோடியினுடைய ஆயுள் கால ஆசை பக்போர்டுக்குள்ள யாரை கொண்டு போகணும்? இந்துக்களை கொண்டு போகணும். அது இரவு 2 மணிக்கு மேலவை கீழவையில் தீர்மானம் நிறைவேறி இருக்கு. இதை திமுக ஆதரிக்கலை. சாரி, அதிமுக ஆதரிக்கலை. இப்போ செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு எத்தனை நாளை தான் வேடிக்கை காட்டுறது? வாய்ப்பே இல்லை. அப்போ திமுக வலுவாக இருப்பதை உடைத்தால்தான் இந்த கூட்டணி வலுவாக மாறும். இதற்கான நாடகம்தான் இந்த நேரு மீது நடத்தப்படுகிற அமலாக்கத்துறை நாடகம். நான் கேட்குறேன், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு காவேரி மருத்துவமனை எல்லா பக்கம் இருக்குது. இந்த பணம் எப்படி வந்து அமலாக்கத்துறை விசாரிக்கவே இல்லையே? எப்படி அமெரிக்காவுக்கு இப்போ நேருடைய மகன் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அமெரிக்காவில் தான் இருந்தார். ட்ரூ வேல்யூ பில்டர்ஸுடைய கிளைகள் ரியல் எஸ்டேட் அங்கே அமெரிக்காவில் யார் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்னா ட்ரம்ப்பு தான். ட்ரம்ப்புடைய அப்பா தான் நீங்கள் நியூயார்க் சிட்டியை நியூயார்க் புது சிட்டியவே வடிவமைத்தவர், ரியல் எஸ்டேட் விற்றவர். இப்போ அங்கே போய் யார் போடுறா? ட்ரம்ப்புக்கு போட்டியாக நேரு போயிருக்கார் காந்தியோடு. அருண் நேரு அவர் யார்? நேருடைய மகன். அங்கே முதலே பல ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சுருக்கார். யார்? பண்ணை வச்சுருக்கிறவர் யார்? குதிரை பண்ணை வச்சுருக்கிறவர் யார்? நேருடைய சகோதரி மகனான குமரேசன். அந்த குமரேசன் எங்கே இருந்தார்? 89-91 நேரு அமைச்சராக இருந்த பொழுது அலுவலக உதவியாளர் குமரேசன். இப்போ என்னவா மாறிட்டார்? நெப்போலியனாக மாறிட்டார். நெப்போலியனாக மாறி மத்திய அமைச்சர் ஆனார். மத்திய அமைச்சர் ஆன பிறகு அமெரிக்கா போயிட்டார். இப்போ கப்பல் வாங்கி இங்கே காணாமல் போன நடிகைகளை மீனா, ராதிகா, குஷ்பு, கஸ்பு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஜப்பானில் குத்தாட்டம் போடுறாரு. இதெல்லாம் யாருடைய பணம்? உள்ளாட்சித்துறையில் நேருவுக்கு மக்கள் கொடுத்த பணம். 91-96 அமைச்சர் நேரு, 96 2001 அமைச்சர், 2006 2011 அமைச்சர், இப்போ 2011 2020 அமைச்சர். எனக்கு தெரிஞ்ச டிரைவர் கண்டக்டரை ஒரு 3000-4000 பேரை போட்டிருக்கார். அவர் போக்குவரத்துறை மந்திரியாக இருந்த பொழுது ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா. 500 கோடி 300 கோடி லம்பாக அடிப்பார். அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, போன முறை அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் வீட்டில் ஒரு பஸ் கம்பெனிக்காரன், பாடி கட்டுற கம்பெனிக்காரன் குற்றால அருவியே அவருடைய குளியலறையில் வச்சுருந்தான் கவர்மெண்ட் எஸ்டேட்டில். அந்த வீட்டுக்கு திமுக ஆட்சி முடிஞ்சோடனையும் அடுத்து போனது யாருன்னு கேட்டிங்கன்னா கோகுல் வந்துடா. ஐயோ, அருவி மாதிரி தண்ணி உழுகுது. எங்கே? ஒரு பாடி கட்டுற பஸ் கரூர் கம்பெனிக்காரன் அருவியில் குளிக்கணுமா? யார்? நேரு. அதுக்காக வீட்லேயே அருவியை போல ஒரு செயற்கை நீரூற்றையே உருவாக்கி கொடுத்தான். இதை பார்த்துட்டு கோகுல் வந்துடா, ஐயோ இதில் நான் தினம் குளிச்சேன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா நான் இனிமேல் குளிக்கவே முடியாது. இப்படி அதை கழட்டி எரிஞ்சுது. அது பல லட்சக்கணக்கான ரூபாய். இப்படி நேரு இந்த உல்லாத சொகுசை வாழ்க்கை வாழ்வதற்கான காரணமே இந்த ஆட்சி அதிகாரம், அமைச்சர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளால் திருடி கொடுக்கப்படுகிற பல ஆயிரம் கோடி ரூபாய். இல்லை, இந்த இடி ரைடு பண்ணிடு என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஒரு வாரத்துக்கு முந்தைய அவருக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடி ரைடு வருது. இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. சட்டசபையில அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. வானதி சீனிவாசனுக்குலாம் பதில் உரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் ஒரு வாரத்துக்கு முந்தைய இந்த ரைடு வரும்னு அவருக்கு தெரியும். இவருக்கு நேருக்கு எல்லாத்தையும் தெரியல. இப்ப டாஸ்மாக் ஊழல் நடக்க போகுதுன்றது செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி இவருக்கு மட்டும் தெரியும். ஏன்னா அண்ணாமலையோட அவ்வளவு நெருக்கமா இருக்காரு. அண்ணாமலை டெல்லி அதிகாரிகளோடு நெருக்கமா இருக்காரு. அண்ணாமலையே மாற்ற போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அதனால அண்ணாமலை மாத்தினாலும் இல்லைங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷருக்கான இன்ஸ்பெக்டரோட தொடர்புல இருப்பான். இன்ஸ்பெக்டர் மாறினாலும் சரி, தலைவர் தோத்து போனாலும் சரி, தொடர்பு விட்டு போகாது. அது அப்படியே தான். அண்ணாமலையினுடைய டெல்லி சோர்ஸ் படி பெரிய இடத்து பழக்கம், சின்ன இடத்து பழக்கம் தான், 8 நாள் பழக்கம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்க மாட்டான், நடிப்பான். ஆனால் பெரிய இடத்துல 1000 கோடி 2000 கோடி வருகிற பொழுது இவன் உண்மையாக இருந்தால் தான் அவன் பணத்தை காப்பாற்ற முடியும். அவன் உண்மையாக இருந்தால் தான் இவன் பணத்தை காப்பாற்ற முடியும். அவங்களுக்குள்ள உண்மையாக இருந்து ஏன்னா இவனுக்கு பல ஆயிரம் கோடி, அவனுக்கு பல ஆயிரம் கோடி. இதில் எங்கே ஏமாத்தினாலும் 2 பேருக்கும் போயிடும். அதனால் நீங்கள் அண்ணாமலையுடைய சோர்ஸ் மூலம்
இடி ரெய்டு வரப்போகுது. இப்போ இந்த நெருக்கடியெல்லாம் நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இப்போ ஒன்றுமே இல்லை. டாஸ்மாக் ஒரு பக்கம் நெருக்கடி, ஆமாம், அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் இப்போ போயிருக்காங்க. இங்கே பண்ணக்கூடாது, உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இப்போது நேருவோட சம்பந்தமான இடங்கள்ல, அவருடைய மகன் வீட்டில் அப்படின்னு ஏகப்பட்ட நெருக்கடி. அப்படின் போது திமுகவுடைய அந்த எதிர்ப்புன்றது இப்போ இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இல்லை, திமுக எதிர்ப்பே அல்ல. திமுக சரண்டர் ஆயிடுச்சு பிஜேபியோடு. ஏன்னா எங்கே சரண்டர் ஆனாங்க? நேற்று கூட இவர் வந்தார், மோடி வந்தார், வந்து பார்க்கலையே. இல்லை, பார்க்கலையே தவிர நீங்கள் திமுகவும் பிஜேபியும் நல்ல உறவாக இருக்குது. இது உறவு இல்லைன்னா நீங்கள் எங்கே இடி பாஞ்சிருக்கணும்? மருமகனுடைய G2 பாஞ்சிருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பக்கமே போலியே. சாதாரண ஒரு நம்பர் தான் G2 பாலா. அவங்கள்ட்ட எப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 4 மாநிலத்திலையும் இப்படி ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடி எப்படி முதலீடு செய்யப்பட்டிருக்கு? அதற்கான காரணம் என்ன? நீங்கள் G2 பாலாவுடைய ஒரு 20 ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதாரண நபர், ஓட்டர் டிவி வச்சுட்டு இருந்தவன் திருப்பூரில், பேபி எலக்ட்ரானிக்ஸு, ராமஜெயம் தான் அவருக்கு பேர். இப்போ G2 பாலா. இதெல்லாம் ஐடிக்கு தெரியாதா? இங்கெல்லாம் போகிறதே இல்லையே, மருமகன் என்றதே இல்லைன்ட்டார். அப்போ அவனுக்கா எப்படி இந்த நபர் நீங்கள் 50,000 கோடி சேர முடிஞ்சது? அங்கே போயிருக்கலாமே. மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனும் கோபாலபுரம் மாமி துர்கா அம்மையாரும் நெருங்கிய நண்பிகள். இதெல்லாம் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் மேடையில் எதிர்கட்சியை மூச்சு விடாமல் பேசுவான், வந்தோடனே ஃபோன் பண்ணி பேசுவான். என்ன அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது, பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிக்கையாளர், இப்போ அவர் பெரிய இடத்துல இருக்கார், ஆளுங்கட்சி டிவியில் இருக்கார். ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து கட்டுரை எழுதணும்னா மெட்டீரியலாக முதலே சொல்லிடுவார். நான் என்னங்க பண்ணுறது, வேலை பார்க்குறேன், நிர்வாகம் எழுத சொல்லுது, அதனால் நான் உங்களை நாளைக்கு எதிர்த்து எழுத போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அவருக்கு காமிச்சிடுவார். சரிப்பா, உன் இடத்தையும் தக்க வச்சு எழுதுப்பா. இப்படித்தான் அரசியல். அரசியல் என்பது நீங்கள் அதிமுக, திமுக அனைத்து கட்சிகளும் ஒன்றா இருப்பான். ஆனால் மேடையில் அடித்து கொள்ளுவதைப் போல, சண்டை வெடித்துக் கொள்ளுவதைப் போல பேசிக்குவோம். நான் இப்போ ஜக்கியுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் போன அந்த மின்மயானம் ஏன் திமுக ஆட்சி காலத்தில் நீடிக்குது? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீடிக்குமா? அப்புறம் ஏன் அந்த ரைடெல்லாம் நடக்குது? அப்போ ரைடு ஏன் நடக்குதுன்னா, இந்தியா முழுக்க ஜக்கி தலைவர் கிடையாது. ஜக்கி அவரளவுக்கு காப்பாற்றுவார், அவரளவுக்கு காப்பாற்றுவார், அவ்வளோதான். மோடி அமித்ஷாவும் தான் இறுதி உத்தரவை பிறப்பிப்பவர்கள். ஏன்னா ஜக்கி சாமியார், அவருக்கு அவருடைய தேவைகள் முடிந்தால் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் மோடி அமித்ஷா அவருடைய தேவை என்னென்னா, தமிழ்நாட்டில் அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரணும். அதிமுக பிஜேபி கூட்டணி சார்பாக பிஜேபிக்கு ஒரு 25 எம்எல்ஏ வரணும், 10 எம்பி வரணும். இதுதான் அவருடைய ஆசை. இதை ஜக்கி செய்வாரா? ஜக்கியுடைய லிமிட்டு அவ்வளோதான், ஜக்கியுடைய லிமிட் அவ்வளோதான். அப்போது அமித்ஷாவும் மோடியும் திமுக அழிஞ்சு போயிடணும், தனக்கு எதிராக வரக்கூடாது. அதிமுக கூட்டணி அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த ரைடு. ஆனால் எடப்பாடி மீது கோபமாக இருக்காருன்றீங்க மோடி அவர்கள். ஆனால் அவங்க பக்கம் இது வரைக்கும் எந்த ரைடு எதுவுமே நடக்க. ரைடு நடந்தது, ரைடு நடந்தது. அது கோப்பெல்லாம் அமித்ஷா நடந்த சம்பந்தி வீட்டில் நடந்த. எதுக்கு சார் உங்கள் மேலே ஒரு வழக்கு போட்டு எப்போ வேணாலும் கைது செய்யப்படலான்னா அந்த இன்ஸ்பெக்டர் வச்சுருந்தான்னா எப்போ தேவையோ அப்போ தான் உங்களை தூக்கி உள்ளே வைப்பான். தெரிஞ்சுங்க, அரசியலில் வழக்கு போட்டோன்னு தூக்கி உள்ளே வைக்க மாட்டான். அதுக்குள்ளே நீங்கள் 6 மாதம் கழிச்சு வெளியே வந்து கேஸை ஒன்று தான் வாங்கிடுவீங்க. அரசு என்பது உங்களை எப்போ பழி தீர்க்கணுமோ அப்போ தான் ஃபைலை தூசு தட்டுவான். கருணாநிதியை இப்போ பலகாலம் மிரட்டியதை இந்த தூசு தட்டின சர்க்காரியா கமிஷன் வழக்கை காமிச்சுதான். அது எப்போ நடந்தது? 69, 77 நடந்த சர்க்காரியா கமிஷன் ஊழலை காங்கிரஸ் எப்போ வேணாலும் கருணாநிதி மிரட்டுவாங்க. கூட்டணி அப்படி தான் முடிவு பண்ணுவாங்க. அதே போல தான் இந்த கூட்டணி. அது காங்கிரஸ் கூட்டணி, இது பிஜேபி கூட்டணி. டெல்லி அதிகார மையம் என்பது எப்போ அவர்களுக்கு துப்பாக்கி தூக்கணும்னு தெரியும். அது வரைக்கும் துப்பாக்கியை தொடைக்கூட மாட்டாங்க. தேவைன்னா துப்பாக்கி உடனே சுடப்படும். இதுதான் டெல்லி. அப்போ அதே ஃபார்முலா தான்
நேருவை ஒரு வகையில் லாக் பண்ணணும், ஒரு வகையில் செந்தில் பாலாஜி லாக் பண்ணணும். இவர் 2 பேரும் தான் வர்ற திமுக தேர்தலில் முன்னணி தளபதிகள். இது தொடர்பாக எந்த அறிக்கையுமே வந்து திமுக சார்புலையோ அவங்க தலைவர் சார்புலையோ வெளியிடலையே. பொதுவாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஆளுங்கட்சியின் அதிகாரம் இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை வரும், இல்லை சொல்லுவாங்க. இதை பற்றின எந்த தகவலுமே இது இல்லை. எடப்பாடி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சட்டசபையிலேருந்து வெளியே வந்து பேசும்போது இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நேரு இது வீட்டில் ரைடு நடக்குது, அதை பற்றி ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டு போகிறாரு. இல்லை, அதாவது நேரு பார்த்து கொள்வார்னு ஸ்டாலினுக்கு நம்பிக்கை. நேருவுக்கு பிஜேபியோட நல்ல தொடர்பு இருக்குது, அண்ணாமலையோடு நிறைய தொடர்பு இருக்கு. அந்த நம்பிக்கை அவர் பார்த்துக்குவார். அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார், நம்ம பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அரசியல்வாதி தலைவர் இருக்கக்கூடிய இப்போ நிலை. செந்தில் பாலாஜி பிரச்சனையை செந்தில் பாலாஜி பார்த்துக்குவார், நேரு பிரச்சனை நேரு பார்த்துக்குவார், துரைமுருகன் பிரச்சனை துரைமுருகன் பார்த்துக்குவார். அவர்களுக்கும் டெல்லியில் ஒரு லாபி இருக்குது, ஒரு சாதி அரசியல் இருக்குது, ஒவ்வொரு வியாபார தொடர்பு இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டாலின் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அதன் அடிப்படையில் நேருவுடைய அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ரெட்டியார் ஆந்திரா வழியாக போவார், சந்திரபாபு நாயுடு வழியாக போவார். இப்படி பல சோர்ஸை வச்சுருக்காங்க. கருணாநிதி தான் சொல்லுவார், ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு திமுகவை எதிர்க்கிற பொழுது என்கிட்ட ஆர்காரி வீடாசாமி நாயுடு இருக்கார், அவரை விட்டு பேச வச்சிடணுன்றார். நாயுடு பேச அது சரியாக போயிடும். வெங்கையா நாயுடு அதிமுக ஆதரவாளர், அவரை சரி செய்வதே ஆர்காரி வீடாசாமி நாயுடு தான். அப்போ இது ஒரு அரசியல், வெளியில் தெரியாத அரசியல் நிறைய தொடர்புகள் இருக்கும். அவர்கள் இரவோடு இரவாக பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரு பிரச்சனையை நேரு பார்த்து கொள்வார், அதில் மீண்டு வந்துடுவார். செந்தில் பாலாஜி பிரச்சனையை செந்தில் பாலாஜி பார்த்து கொள்வார், அதில் மீண்டு வந்துடுவார். இந்த நம்பிக்கை தான். இங்கே வர வேண்டாம், பார்த்துக்குவாங்க. ஏன்னா இல்லைப்பா குட்டி கிடக்கு பணம், முட்டையாக போட்டு குட்டி கிடக்கு. நீங்கள் பொன்முடி அமைச்சர் பதவியில் வெளியே வந்தார், நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு, வேற குறை 2000 கோடி ரூபாய் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு. என்னாச்சு? உச்சநீதிமன்றம் உடனடியாக யாருக்கு பதவி பிரமாணம் பண்ணி சொல்கிறாங்க, ஆளுநரை கூப்பிட்டு உடனடியாக பண்ணி வை. அப்போது பொன்முடிக்குன்னு ஒரு லாபி இருக்குது. இதுதான் அரசியல். அதனால் ஸ்டாலின் நேரு பிரச்சனையில் நேரு அதை சாதாரணமாக ஊதி விடுவார். எப்படி பார்ப்பாரு, ஊதிட்டு வெளியே வந்துடுவார், பார்த்துக்கலாம் விடு. இதுதான் அந்த நம்பிக்கையில் தான் அறிக்கையில் விடலாம். மக்கள் முட்டாள் மக்கள். தினத்தந்தியை பார்த்துட்டு கன்னித்தீவு சிந்து பார்த்து படிக்கிற மக்களுக்கு தான் என்ன அறிக்கை இல்லையான்னு பார்ப்பான். அரசியல் தெரிஞ்சவன் இது ஒரு பெரிய விஷயமாகவே பல ரைடு நடக்குது, அது இது ஒரு ரைடு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.